இன்றைய இந்த தலைப்புல அனர்த்தங்கள் தரும் படிப்பினைகள் அப்படின்னு ஒரு தலைப்பை நாம் தெரிவு செய்திருக்கிறோம். இந்த தலைப்பு வழங்கப்படுவதற்கான காரணம் என்னென்னா, பொதுவாக நாம் உலகத்தில் பல்வேறு விதமான அழிவுகளை, அனர்த்தங்களை, சோதனைகளை, இழப்புகளை, பாதிப்புகளை நாம் கேள்விப்படுகிறோம். சில போது இந்த உலகத்தை சில நோய்கள் ஆட்கொள்கிறது. கொரோனா காலத்தில் மிகப்பெரிய சோதனைகளை எல்லாம் நாம் சந்தித்தோம். சில போது சில இடங்களிலே மிகப்பெரிய பூகம்பங்கள் ஏற்படுகிறது. அவைகளை நாம் அடிக்கடி கேள்விப்படுகிறோம். சில போது சில இடங்களிலே அந்த நிலத்துக்கு அடியில் உள்ள அந்த தீப்பிழம்புகள் வெளியில பறந்து தீப்பிழம்புகளாக சில இடங்களிலே நாம் கேள்விப்படுகிறோம். இதுபோல பல அழிவுகளை, விபத்துகளை, கஷ்டங்களை, சோதனைகளை நாமும் நமது வாழ்க்கையிலே சந்திக்கிறோம். எதிர்பாராத சோதனை, இழப்புகள், மரணங்கள், விபத்துகள், பாதிப்புகள், நோய், இப்படிய நிறைய விஷயங்களை நாம் வாழ்க்கையில கடந்து போறோம். இவைகளெல்லாம் ஏன்? முதலாவது நாம் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னா, சில நேரம் நம்ம எல்லாரும் இயற்கையா பேசுற விஷயம்தான். எப்படி? இயற்கை பேரழிவுன்னு சொல்றோம். இயற்கை பேரழிவுன்னு ஒண்ணு இருக்குதா? இயற்கையா என்ன சரி அழியுமா? இல்ல. அப்ப என்னது? அல்லாஹ் இயற்கை என்ற வார்த்தையை நீங்க என்ன நோக்கத்துல சொல்றீங்கன்றதை பொறுத்து, அந்த நோக்கத்தின் அடிப்படையில் நீங்க சொல்றது அல்லாஹ்வுடைய அழிவை மனசுல நினைச்சுக்கிட்டு இயற்கை அனர்த்தம் சொன்னோம்னா தப்பில்லை. இது இயற்கை அனர்த்தம்டா அது இயற்கையே அனர்த்தம் பண்ணுதாண்டா? இல்லை. அப்படிதானே? இந்த உலகத்தில் நடைபெறுகிற எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சூரா அல் ஹதீதில் அல்லாஹ் சொல்றான், மா அஸாப மின் முஸீபத்தின் ஃபில் அர்தி வலா ஃபி அன்ஃபுசிக்கும். பூமியிலோ அல்லது உங்களுக்கோ எந்த ஒரு முசீபத், சோதனை வந்தாலும் இல்லா ஃபி கிதாபி மின் கப்ல், அது ஏற்கனவே அல்லாஹ்வுடைய வேதத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. அதாவது அவனுடைய அந்த கதிரில, விதியில அல்லாஹ் எழுதி இருக்கிறான். இன்ன ذلك على الله يسير, இது அல்லாஹ்வுக்கு மிக இலகுவான ஒன்றாக இருக்கிறது என்று அல்லாஹ் தஆலா சொல்லிவிட்டு அல்லாஹ் இன்னொரு செய்தியை சொல்றான். இது அல்லாஹ் ஏன் உங்களுக்கு சொல்றான் தெரியுமா? லிகைலா தஸௌ அலா மா ஃபாதகும், உங்களுக்கு தவறி போனவைகளை நினைத்து நீங்கள் அதாவது கவலைப்படாமல் இருப்பதற்காகவும், வலா தஃப்ரஹு பிமா ஆதாக்கும், உங்களுக்கு தந்தவைகளை வைத்து நீங்கள் பெருமைப்படாமல் இருப்பதற்கும் அல்லாஹ் சொல்றான். வல்லாஹு லா யுஹிப்பு குல்ல முக்தாலின் ஃபகூர், பெருமை அடிக்கிற யாரையும் அல்லாஹ் விரும்ப மாட்டான். அல்லாஹ் விதியை பத்தி சொல்ற காரணம் என்னண்டா, நம்மட பொருள்கள் நம்ம முழுசா இழந்துட்டோம். சுனாமியில நம்ம கேள்விப்பட்டோம், இலங்கையில, இந்தியால, நம்மட பிரதேசங்கள்ல கேள்விப்பட்டோம். டோட்டல் அவுட். விளங்குதா? சில பாதிப்புகள், சில அனர்த்தங்கள், சில நேரங்கள்ல நடைபெறுகிற சில மோதல்கள், சில இனரீதியான பிரச்சனைகள்ல சொத்துக்களை இழந்து ஜீரோ ஆகினார்கள். சில நேரம் இந்த மாதிரி இழப்புகளின் போது சில நபர்களுக்கு பைத்தியம் பிடிக்கும். மென்டலி அவங்க அவுட். கேட்டா அவர் டிப்ரெஷன், அவர் இந்த பாதிப்புக்கு பிறகு ஆள் ஒழுங்கா இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. பிரச்சனையில மாற்றாங்க. காரணம் என்னண்டா, நம்மட ஈமான் வலுவாக இருந்தால், நமது ஈமான் அகீதா சரியா இருந்தா எந்த ஒரு இழப்பையும் நாம் தாங்கிக் கொள்ள முடியும். குழந்தை மூத்தா போச்சா, நமக்கு அன்பான நம்ம மனைவி மூத்தா, நம்ம கணவன் மூத்தா, நம்ம குடும்பத்தில் ஒரு இழப்பா, அல்லது பொருளாதாரம் டோட்டலா, இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், மென்டல் ஃப்ரீ. டிஸார்டரும் இல்லை, டிப்ரெஷனும் இல்லை, ஹிப்னோட்டிசம் தேவையில்லை, கவுன்சிலிங் தேவையில்லை, நாம் ஃப்ரீ. எவ்வளவு பெரிய ஆபத்து வந்தாலும், பிரச்சனை வந்தாலும், நீங்கள் ஈமானை முழுமையாக சுமந்திருந்தால் நீங்க கவலைப்பட மாட்டீங்க. அல்லாஹ் சொல்றான் லிகைலா தஸௌ. நான் கேட்கிறேன், ஒரு பெரிய ஒரு பாதிப்பு வந்து நமது பொருளாதாரம் எல்லாம் இல்லாம போய், வீடு வாசல் எல்லாம் இல்லாம போய், நாம் நடுத்தெருவில் நிக்கிற ஒரு நிலைமை வந்தா எப்படி மனுஷன் கவலைப்படாம இருப்பான்? கவலை வரும். அது அப்படித்தான் மனுஷன்டா. அது அல்லாஹ் அந்த நேச்சர்ல தான் நம்மளை எல்லாம் படைச்சிக்கிறான். கவலை வரும். ஆனா எது வராது? அவநம்பிக்கை வராது. அல்லாஹ் தானே தந்தான், நம்மட இல்லையே, நம்மகிட்ட இருந்ததெல்லாம் அவன் எடுத்துக்கிட்டான். ஹலாஸ். வளர்ந்தா சொல்லுது. அப்ப இதுதான் அல்லாஹ் தஆலா சொல்றான், எது நடந்தாலும் இந்த பூமியில் அது உங்களுக்கு எழுதப்பட்டதுதான் நடக்கிறது. அதனால நம்ம ஒரு இழப்பு வந்தா ஏற்கனவே அல்லாஹ்வுடைய விதியில நமக்கு இது வரணும்னு எழுதியாச்சு. இது நமக்கு நிப்பாட்டலுமா? நிப்பாட்டல. அப்ப நம்ம கவலைப்படுறதால இது நம்ம ஏதாவது பிரச்சனைகளா? இல்ல. ஏன்? நம்முடைய நிர்வாகத்துல உள்ள விஷயம் அல்ல இந்த உலகத்துல வாரதும் போறதும். ஆகவே எது நம்மட நிர்வாகத்துக்கு சம்பந்தம் இல்லாத விஷயமோ அவைகளை நாம் எப்படி எடுத்துக்கொள்ளணும்டா, தந்தவன் எடுத்துட்டான், தந்தவன் எடுத்துட்டான், எடுத்தவன் சாகக்கூடியவன் அல்ல. அல்லாஹ் சொல்றான் ஃபஅலல்லாஹி ஃபல்யதவக்கலில் முஃமினூன், மூமின்களாக இருந்தால் அவர்கள் அல்லாஹ்வின் மீதே நம்பிக்கை வைக்கட்டும். அதாவது உமை யதவக்கல் அலல்லாஹ் ஃபஹுவ ஹஸ்பு, அல்லாஹ் மேல யார் நம்பிக்கை தவக்குல் வைக்கிறானோ அல்லாஹ் போதும். நான் கேட்கிறேன், கடந்த காலங்களில் சுனாமியிலால மக்கள் அழிஞ்சு போனாங்க பொருள்கள். இன்னைக்கு யாராவது பிச்சைக்காரனா தெரியுறாங்களா? இல்ல.
இது மாதிரி ஒவ்வொரு அனர்த்தங்களுக்கும் பின்னால் நமது நம்பிக்கை நம்மை கட்டி எழுப்பும். இதை நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கொள்ளணும். எனவே எது நடந்தாலும் அல்லாஹ்வுக்கு தெரியாம நடக்காது. அது அல்லாஹ்வுடைய அனுமதியோடு தான் நடக்குது. இதுல அல்லாஹ் என்னத்தை நாடுகிறான் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் படிக்க போறோம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், குல் ஹுவல் காதிரு அலா அன் யப்அஸ அலைக்கும் அஸாபம் மின் ஃபௌகிக்கும். அல்லாஹ்வுக்கு சக்தி இருக்கிறது, உங்களுக்கு மேலால் தண்டனையை கொண்டு வந்து உங்களை அவனுக்கு அழித்து விட முடியும். ஹுவல் காதிர் அப்படின்னா அவனுக்கு சக்தி இருக்கிற, எதுக்கு? உங்களுக்கு மேலால் தண்டனையை கொண்டு வந்து உங்களை அழிப்பதற்கு அல்லாஹ்வுக்கு முடியும். அவு மின் தஹ்தி அர்ஜுலிக்கும், அல்லது உங்கள் கீழால் இருந்து உங்களுக்கு தண்டனை கொண்டு வர அல்லாஹ்வுக்கு முடியும். அவு யல்பிஸக்கும் ஷியா, உங்களை துண்டு துண்டுகளாக அவன் பிரித்து விடுவான். வ யுஸீக பஅதக்கும் பஅஸ பஅத், உங்களில் சிலருக்கு சிலர் அநியாயம் பண்ணுவாங்க, இப்படியும் உங்களை தண்டிப்பதற்கு முடியும் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். அல்லாஹ் சொல்றான், உன்துர் கைஃப நுஸர்ரிஃபுல் ஆயாத்தி லஅல்லஹும் யஃப்கஹூன். நல்லா பாருங்க, அல்லாஹ் சிந்திப்பதற்காக வேண்டி தன்னுடைய வசனங்களை எப்படியெல்லாம் சொல்கிறான் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். இப்ப இந்த வசனத்தை பார்க்கும்போது அல்லாஹ் அழிக்கிறவன் போல, அல்லாஹ் வந்து மேலையும் கீழே தண்டனையை கொண்டு வந்து அழிக்கிறது தான் அவனோட வேலை அப்படின்னு நமக்கு நினைப்பு வரும். இல்ல, அல்லாஹ் தஆலா அழிவு என்பதும் சோதனை என்பதும் அல்லாஹ்வுடைய முதலாவது ஆப்ஷன் அல்ல. அப்படி அழிக்கிறதா இருந்தா அல்லாஹ் சொல்றான் சூரத்துன் நஹ்ல்ல, வலவ் யுஆஹிதுல்லாஹு அன்-நாஸ பிதுல்மிஹிம், மனிதர்கள் செய்கிற அநியாயத்துக்காக மனிதர்களை அல்லாஹ் பிடிப்பதாக இருந்தால் மா தரக அலைஹா மின் தாப்பத்தின், இந்த பூமியில் எந்த ஒரு உயிரையும் அல்லாஹ் விட மாட்டான். பிடிக்கிறேன்டா உடனே பிடிக்கிறது அல்லாஹ்வுடைய நிர்வாகத்தில் இல்லை. அல்லாஹ் சொல்றான், வலாக்கின் யுஅஹிருஹும் இலா அஜலின் முஸம்மா, எப்படிப்பட்ட அநியாயக்காரனுக்கும் அல்லாஹ் சொல்றான் அவனுக்கான ஒரு நேரத்தை நான் பிற்படுத்தி வைத்திருக்கிறேன். அந்த நேரம் வந்துட்டால் லா யஸ்தஅஹிரூன ஸாஅத்தன் வலா யஸ்தக்திமூன், ஒரு வினாடி கூட பிந்தவும் மாட்டாங்க முந்தவும் மாட்டாங்க அப்படின்னு சொன்ன அந்த வசனம் நமக்கு சொல்ற விஷயம். அல்லாஹ் பிடிக்கிறேன்னா பிடிப்பான், பிடிக்க முடியாதவன் சொல்லல. சில பசார்ல உள்ளவன் என்ன பத்தி தெரியாது அப்படிமா, உன்னை பத்தி ஒன்றும் இல்லை, நீ சும்மா ஜீரோ, இப்படியே வாயடிச்சுக்கிட்டு நீ 15 வருஷத்தை போக்கிக்கலாம். இப்படி அல்ல அல்லாஹ், அவனை பத்தி அல்லாஹ் சொல்றான், வகம்மின் கர்யத்தின் அஹ்லக்னாஹா, எத்தனை ஊர்களை நாங்கள் அழித்திருக்கிறோம். ஃபஜாஅஹா பஅஸுனா பயாத்தன் அவ் ஹும் காயிலூன், அது இரவிலோ அல்லது அவர்கள் பகலில் தூங்கிக் கொண்டிருக்கிற நேரத்திலோ அவர்களை வேதனை வந்தடைந்தது. அல்லாஹ் சொல்றான், அழிக்கிறது எங்களுக்கு புதுசு இல்லை, அழிக்க நினைச்சா அழிப்போம். அல்லாஹ் சொல்றான், அழிக்கிறது என்ன முதல் விஷயமும் அல்ல. அல்லாஹ் தஆலா ஒரு சமுதாயத்தை பூண்டோடு அழிக்கிறன்றது, இப்ப நாம சில இதில் பார்த்து அல்லாஹ்வின் மாபெரும் அழிவு, இந்த சுனாமியை பார்த்து நம்ம அப்படிதான் சொன்னோம். இந்த இலங்கையிலேயே அப்படிதான் இப்ப நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம், அல்லாஹ்வோட மாபெரும் அழிவு. இது மாபெரும் அழிவே இல்லை, இது சும்மா உங்களுக்கு தண்ணியை கொஞ்சம் மேலே வசத்தி மழையை கொஞ்சம் கூட வச்சு சில ஆறுகளை கொஞ்சம் பெருக்கெடுத்து உங்களே ஒரு சோதிச்சுக்கிறான். இந்த சோதனையின் பின்னால் அல்லாஹ் உங்களிடம் எதிர்பார்ப்பது என்ன என்பதுதான் கேள்வி. அல்லது இது போன்ற அனர்த்தங்கள் அல்லது சோதனைகள் அல்லது உலகத்தில் நடக்கிற அசம்பாவிதங்கள், இப்போ இந்தியாவை எடுத்துக்கிட்டீங்கன்னா காஜா புயல்னு ஒரு புயல் ஒன்று வந்து, அதே மாதிரி ஒரு மெட்ராஸில் ஒரு பெரிய ஒரு வெள்ளம் வந்து ஃப்ளைட் எல்லாம் மிதந்தது, பார்த்துனீங்களா இல்லையா? ஒரு எத்தனை வருஷம் இருக்கும், ஒரு 3-4 வருஷத்துக்கு மேலே இருக்குமே. இந்த மாதிரி அது ஸ்ரீலங்கா நடக்குது, இந்தியா நடக்குது, உலகத்தில் ஒவ்வொரு இடத்துல நடக்குது. இந்தோனேஷியாவில் அந்த இல்லை நிலநடுக்கம் பார்த்தோம். அதே மாதிரி நம்ம எங்கே அந்த துருக்கியில் நாங்கள் மிகப்பெரிய ஒரு பூமி அதிர்ச்சியை பார்த்தோம். எல்லாமே பார்த்துட்டு தான் நினைக்கிறோம். இதெல்லாம் ஏன்? அப்போ நம்ம இது மாபெரும் அழிவு, இது மாபெரும் அழிவு அல்ல. உங்களை அல்லாஹு தஆலா காட்டுறான், கொஞ்சம் பாரு, கொஞ்சம் சிந்திலாப்பான்னு பார்க்குறான். அதை பற்றி நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, புகாரில் வரக்கூடிய ஒரு செய்தி 6686 நீங்கள் இதை பார்க்கலாம். இன்னல்லாஹ லயும்லி லில்லாலிம், அல்லாஹு தஆலா அநியாயக்காரனுக்கு அவகாசம் கொடுத்துக்கிட்டே இருக்கிறான், உடனே பிடிக்கிறது இல்லை. ஹத்தா இதா அஹதஹு, அவனை அல்லாஹ் பிடிக்கணும்னு நினைச்சால் லம் யுஃப்லித்துஹு, அல்லாஹ் பிடிச்சிடுவான், விடமாட்டான் சொல்லி போட்டு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, வகதாலிக அஹது ரப்பிக், இப்படித்தான் அல்லாஹ்வுடைய பிடி இருக்கும். அல்லாஹ் சொல்றான், இதா அஹதல் குரா, ஒரு கிராமத்தை அல்லாஹ் அழிக்க நினைச்சாண்டா அல்லாஹ் இப்படித்தான் அழிப்பான். இன்ன அஹதஹு அலீமுன் ஷதீத், அல்லாஹ்ட புடிக்குது இந்த மாதிரி கொஞ்சம் பேர் அழிக்கிற புடி புடின்னா அது புடிதான், நான் உங்களுக்கு சொல்றேன் அது எப்படி எல்லாம் வரும். எனவே அல்லாஹ் என்ன சொல்றான், லா தஹ்சபன்னல்லாஹ காஃபிலன் அம்மா யஅமலு ஸாலிமூன், இந்த அநியாயம் செய்கிற மக்கள் அல்லாஹ் உங்களை விட்டுட்டு பார்த்துக்கிட்டு இருக்கிறான் என்பதை வச்சு உங்க விஷயங்களை விளங்காம இருக்கிறான் என்று நீங்க நினைச்சிடாதீங்க. நீங்க செய்யறதெல்லாம் அநியாயத்தெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறான், நீங்க எவ்வளவு பண்றீங்க, வட்டி வாங்குறீங்க, பொய் சொல்றீங்க, ஏமாத்துறீங்க, சீட் பண்றீங்க, ஹராம் ஹலால் பண்ணுறதுல எல்லாத்தையும் செய்றீங்க, அநியாயங்களை பண்றீங்க, ஷிர்க் வைக்கிறீங்க, தர்காக்கு போறீங்க, எல்லாம் பண்றீங்க. ஆனா அல்லாஹ் சும்மா பார்த்துக்கிட்டு இருக்கிறான். உடனே நீங்க நினைச்சு இதெல்லாம் அல்லாஹ் கண்டுகொள்றா இல்ல போல, நல்லா தானே நம்ம இருக்கிறோம் என்று நினைச்சிடாதீங்க. அல்லாஹ் சொல்றான், இன்னமா யுஅஹிருஹும் லியௌமின், அல்லாஹ் அதற்கான ஒரு நாளை வைத்திருக்கிறான், அந்த டைம் வரும். அல்லாஹ்வுடைய புடியெல்லாம் உடனே கொண்டு பிடிக்கிறது இல்லை, நஸ்தத்ரிஜுஹும் விட்டு தான் முடிப்பான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். எனவே அல்லாஹ் தஆலா பிடிக்க நினைச்சா இந்த அல்லாஹ்வுடைய அழிவுகளை பொறுத்தவரையும் அது 2 வகையாக நீங்க பார்க்கணும். இந்த உலகத்துல
அல்லாஹ் அழிக்கிறத நீங்க பல மெத்தட்ல சொல்லலாம், சுருக்கமாக 2 மெத்தட்ல நீங்க விளங்கிக் கொள்ளணும். முதலாவது என்னன்னா, படிப்பினை பெறுவதற்காக அல்லாஹ் கொடுக்கிற சின்ன சின்ன அழிவுகள், இந்த சுனாமி மாதிரி அல்லது இந்த புயல் வெள்ளம் இந்த மாதிரி விஷயங்கள். ஆனா இது சிலருக்கு அழிவு தான். இந்த உலகத்துல நடக்கிறது சிலருக்கு அழிவு. இப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதாவது அதாவது கஅபா ஒரு எதிராக ஜெய்சுல் அல் கஅபா ஃபைதா கானூ பிபைதா மினல் அர்த், அந்த பைதா என்கிற ஒரு இடத்தை நெருங்குற போது யுக்ஷஃபு பி அவ்வலிஹிம் வ ஆகிரிஹிம், அந்த படையின் ஆரம்பத்திலிருந்து கடைசி வரையும் உள்ள அனைவரும் பூமிக்குள்ளே சொருகப்படுவார்கள். உடனே ஆயிஷா கேக்குறாங்க, ஆயிஷா ரலியல்லாஹு அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்க சொல்ற அந்த ஸ்பேஸ்க்குள்ள இந்த யுத்தத்துக்கு சம்பந்தம் இல்லாத கடைக்கு வந்தவங்க சும்மா வந்தவங்க எல்லாம் இருப்பாங்களே, இவங்களும் தான் அழிய போறாங்க, இது ஓகேவா அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. கெட்டவர்களுக்கு வரக்கூடிய அந்த அழிவுல நல்லவர்கள் சிக்கினால் அவர்கள் எழுப்பப்படுற நேரத்தில் நல்லவர்களாக புரியுதா உங்களுக்கு இந்த தியரி என்னன்னு? இப்ப இந்த சோதனைகளுக்குள்ள இந்த கஷ்டங்களுக்குள்ள சில நல்ல மக்கள் அழியலாம், சில மக்களுக்கு அல்லாஹ் இதுவே தண்டனையாக ஆக்கிக்கலாம். உதாரணமா ரசூலுல்லாஹ் இந்த காலரா நோய் சம்பந்தமா சொல்லுவாங்களாம். இந்த காலரான்றது சும்மா நார்மலான விஷயம் அல்ல, சின்ன சின்ன வயிற்றுப்போக்குகள்லாம் சொல்றாங்க, அதல்ல. காலையில வந்தா பின்னார மூச்சு, அந்த அளவுக்கு பயங்கரமான நோய் அது. அந்த நோயை ரசூலுல்லாஹ் சொன்னாங்க அன்னஹா அஸாபுன்னாங்க, இது ஒரு அஸாபு. யாரை தண்டிக்கணும் நாடுறானோ அந்த நோய் அவர்களுக்கு ஒரு தண்டனையாகும். ஆனால் யார் அல்லாஹ்வுடைய மூமின்களாக இருக்கிறாங்களோ அவர்களுக்கு ரஹ்மத்னு சொன்னாங்க. இந்த நோய் வந்து பொறுமையோடு அல்லாஹ் இந்த நோயை குணப்படுத்துவான் என்ற நம்பிக்கையோடு நீங்கள் அல்லாஹ்விடத்தில் நம்பிக்கை வச்சீங்கன்னு சொல்லி அதுல மௌத்தா போனா ரசூலுல்லாஹ் சொன்னாங்க ஷஹீதுன்னா. ஒரே நோய் யாருக்கு ஏற்பட்ட அழிவு, காஃபிருக்கு அது அழிவு, மூமினுக்கு அது ரஹ்மத்துனாங்க. அப்படின்னு சொன்னா வரக்கூடிய எல்லா சோதனைகளையும் இப்படிதான் பார்க்கணும். என்னப்பா நல்ல மனுஷனுக்கு இவ்வளவு பிரச்சனையாம, அது அவனுக்கு சோதனை. மோசமான ஒருத்தர் அழிஞ்சு வைத்தானே, அல்லாஹ் கொடுத்துட்டான் பாடம். இதான் நம்ம பார்க்கணும். ஒரு விஷயம் தான், உதாரணமா சுனாமியோ அல்லது காலராவோ அல்லது வேற எந்த ஒரு நோயோ நாம யாருக்கு அந்த அழிவை ஏற்படுத்துகிறது என்பதை பொறுத்து சிலருக்கு தண்டனையாக சிலருக்கு சோதனையாக இருக்கும். வாழக்கூடியவர்களுக்கு அது ஒரு படிப்பினை. அப்ப அல்லாஹ் தஆலா இதை சொல்றான். நீங்க குர்ஆன்ல சூரா அன்ஆம்ல 42வது அத்தியாயத்திலிருந்து பாருங்க, வலகத் அர்சல்னா இலா உமமி மின் கப்லிக், உங்களுக்கு முன்னால் வாழ்ந்த சமுதாயங்களுக்கெல்லாம் நாம் தூதர்களை அனுப்பினோம். தூதர்களை ஏற்றுக்கொள்ள மறுத்தார்கள், தூதர்களை கொலை செஞ்சாங்க, தூதர்களுக்கு அநியாயம் பண்ணினாங்க, பொய்யர்கள் என்று சொன்னார்கள். அப்போது அவர்களுக்கு சோதனைகளையும் கஷ்டங்களையும் கொண்டு நாம் பிடித்தோம். அவங்களுக்கு என்ன செஞ்சோம்? சோதனைகளை நாம் கொடுத்தோம். ஏன் தெரியுமா? லஅல்லஹும் யத்தர்ரஊன், அவர்கள் பணிய வேண்டும் என்பதற்காக சோதனை கொடுத்ததுக்கு. இதை பார்த்தாவது கொஞ்சம் நீ பணிய வேணாமா? இந்த துன்பத்தை பார்த்தாவது உன் வாழ்க்கையில நீ நல்லவனா வாழ வேணாமா? இதை பார்த்தாவது நீ அல்லாஹ்விடத்தில் மீள வேணாமா என்பதற்காக அவர்கள் பணிய வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த சோதனைகளை நாம் கொடுத்தோம். இது என்ன சோதனை? நான் சொன்ன இன்றைக்குள்ள நடக்கக்கூடிய இதெல்லாம் எடுக்கலாம். இப்ப பணியல, நான் சொன்ன 2 வகையா பிரிக்கிறேன். பணியல என்ன? ஃபலௌலா இது ஜாஅஹும் பஅசுனா ததர்ரூ, நம்முடைய சோதனைகள் கஷ்டங்கள் வந்தபோது அவர்கள் பணிந்திருக்க வேண்டாமா? அல்லாஹ் சொல்றான், வலாக்கின் கஸத் குலூபுஹும், அவர்களுடைய உள்ளங்கள் இறுகி போய் விட்டன. பணியல அவங்க. இதெல்லாம் சும்மா பார்த்துட்டு கேமரா எடுத்துட்டு போட்டோ போட்டுட்டு லைவ் போட்டு எடுத்துறாங்க. பண்ணு அதுக்குள்ள தண்ணிக்குள்ள போய் அப்படிதானே. அழிவை பார்த்து இந்த பாத்தீங்களா அப்படின்னு சொல்லி வீடியோல வியூஸ் கூட்டுறாங்க, யூடியூபர் இறங்குறாங்க, சம்பாத்தியத்துக்கு இறங்குறாங்க. சுப்ஹானல்லாஹில் அஸீம். நீங்க அதை ஃபன்னா எடுக்கிறீங்க, அதை ஜாலியா எடுக்கிறீங்க, அதை மக்களுக்கு மத்தியில் விளம்பரத்துக்காக எடுக்கிறீங்க. அதுல கொஞ்சம் பேர் நாங்கள் சமூக சேவை செய்கிறோம், பாத்தீங்களா இத்தனை பார்சல் இது கொடுக்குறோம் அது கொடுக்குறோம், அங்கிட்டு வேற முகஸ்துதிக்கான விளம்பரங்கள் மறுபக்கத்தால. இது உண்மையான நோக்கத்தில் செய்யறவங்களை நான் சொல்லல, இப்படியும் நடக்கிறது. இப்ப என்னது? அதுல நீங்க திருந்தல, இன்னும் உங்களோட முகஸ்துதி போகல, இன்னும் உங்களோட பெருமை போகல, இன்னும் உங்களோட ஆணவம் போகல, இன்னும் உங்களோட விளம்பரம் போகல. அல்லாஹ் என்ன சொல்றான்? உங்களோட உள்ளம் இறுகிட்டு. இந்த கஷ்டங்களை இந்த சோதனைகளை பார்த்து நீங்கள் அல்லாஹ்வின் பால் மீள்றீங்களா? தௌபா செய்றீங்களா? உங்களோட பிழையான செயல்களில் நீங்க திருந்துறீங்களா? ஷிர்க்ல இருந்து விடுபடுறீங்களா? பாவத்தில் இருந்து விடுபடுறீங்களா? கடமையை நிறைவேற்றுறீங்களா? அல்லாஹ் ஏவியதை செய்றீங்களா? தடுத்ததை தவிர்க்கிறீங்களா? இந்த அனர்த்தம் உங்களை மாற்றி இருக்கிறது அர்த்தம். இதெல்லாம் நீங்க செய்யல, வீடியோ போட்டு ஃபன் பண்றீங்கடா. அல்லாஹ் சொல்றான், வலாக்கின் கஸத் குலூபுஹும், அவர்களுடைய உள்ளங்கள் இறுகி போய்விட்டன. வஸய்யன லஹுமுஷ் ஷைத்தானு மா கானூ யஅமலூன், அவர்கள் செய்து கொண்டிருந்த விஷயங்களை எல்லாம் அவர்களுக்கு ஷைத்தான் அழகுபடுத்தி காட்டுகிறான். அல்லாஹ் சொல்றான், ஃபலம்மா நஸூ மா துக்கிரு பி, அவர்களுக்கு எவைகளை அல்லாஹ் நினைவுபடுத்தினானோ அவைகளை எல்லாம் அவர்கள் மறந்தபோது ஃபதஹ்னா அலைஹிம் அப்வாப குல்லி ஷை. இப்ப அல்லாஹ் பனிஷ்மென்ட் கொடுக்கிற மெத்தட பாருங்க. எல்லாத்தையும் மறந்தான் இவங்க, அல்லாஹ் புறக்கணிச்சா. அல்லாஹ் எப்படி அழிக்கணும்? இப்ப எல்லாத்தையும் மறந்துட்டாங்க, அவங்களுக்கு நினைவுபடுத்தப்பட்டது அவங்களுக்கு நினைவு வரல, அவங்களோட பிழையில இருக்கிறாங்க, அவங்களோட அநியாயத்தில் இருக்கிறாங்க. அல்லாஹ் எப்படி அழிக்கணும்? நீங்க சும்மா உங்களோட கெஸ்டிங்ல சொல்லுங்க.
குர்ஆன் வசனம் சொல்ல முடியும், நீங்களா சொல்லுங்க. எப்படி அழிப்பான்லாம்? உடனே ஏதாவது போட்டு அழிப்பானா? அவன் எப்படி அழிப்பான்? ஷாவுல் பாய் நீங்க சொல்லுங்க, எப்படி அழிப்பான்லாம்? இப்போ எல்லாம் மறந்துட்டாங்க. அவங்களுக்கு அழிவை பார்த்து படிப்பின வரல, எதையும் பார்த்து படிப்பின வரல. அல்லாஹ் எப்படி அழிக்கணும் நம்முடைய ஸ்டைலில் யோசிச்சா எப்படி அழிக்கணும்? பெரிய அழிவை கொடுக்கணும், உடனே கொடுக்க ஆரம்பிக்கணும். அப்படித்தானே? ஆனா அப்படி கொடுக்கல. அல்லாஹ் சொல்ல பாருங்க, ஃபலம்மா நஸூ மா துக்கிரு பிஹி, அவர்களுக்கு நினைவுபடுத்தப்பட்டதை அவர்கள் மறந்த போது அல்லாஹ் சொல்றான், ஃபதஹ்னா அலைஹிம் அப்வாப குல்லி ஷை, எல்லாவற்றினுடைய வாசல்களையும் அவர்களுக்கு திறந்து விடுவோம். காசெல்லாம் கொட்டும், பணமெல்லாம் கொட்டும், பொருளாதாரம் வந்து குமியும். மனசு என்ன நினைப்பா, மாஷா அல்லாஹ், அல்லாஹ் எங்களை எவ்வளவு இறக்கம் பாருங்க, இவ்வளவு நம்ம செஞ்சோம், நமக்கு தாரான் தானே. அல்லாஹ் சொல்றான், ஃபதஹ்னா அலைஹிம் அப்வாப குல்லி ஷை ஹத்தா இதா ஃபரிஹு பிமா ஊது, அவர்களுக்கு அல்லாஹ் வழங்கக்கூடியவைகளை வைத்து அவர்கள் சந்தோஷமாக இருக்கிற நேரத்தில் அகத்னாஹும் பக்தத்தன், திடீர்னு புட்டிப்போம் ஒரு பொடி. இதான் அழிவு. பார்த்தீங்களா? நம்ம நினைக்க கூடாது என்னமோ நம்மளை அழிக்கிறேன்னா கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கல, நல்லா கூட்டுவோம், நல்லா தின்னுவாப்பா. இந்த தூண்டில் போடும்போது மீன் என்ன நினைக்க, நிறைய தின்னுப்பா, நல்ல சாப்பாடு ஒன்று கிடைச்சிதுன்னு அப்படியே முழுங்கிக்க போகிறோம். அல்ல ஒரே இழுப்பமா இல்லையா? தூண்டில்காரன் ஆள்களுக்கு தெரியும். இதே மாதிரி தான் அல்லாஹ் சொல்றான், சனஸ்ததிஹும் மின் ஹைசு லா யஹ்தசிப், சிந்திக்காம அவங்கள புடி பண்ணலாம். எனவே இதுல நாங்க பார்க்க வேண்டிய விஷயம், அல்லாஹ்க்கு அழிக்கிற பிளான் இல்லை. ஃபர்ஸ்ட் உங்களை மன்னிக்கிறது, உங்களை காப்பாத்துறது, உங்களுக்கு சின்ன சின்ன உண்மையா சொல்ல போனா இந்த உலகத்துல சில இந்த மாதிரி சோதனைகளை உங்களுக்கு காட்டி உங்களுக்கு அந்த மிகப்பெரிய அதாபிலேருந்து உங்களை காப்பாத்துறதுக்கு. இப்போ நம்மளோட புள்ள தப்பு செஞ்சா எடுத்து 2 அடி அடிக்கிறோம். அந்த அடி அந்த புள்ளைக்கு வலிக்கும் தானே? இது நம்மளோட கோபத்தால் அவனை தண்டிக்கிறதுண்டா இல்லை நம்மளோட இறக்கத்துல வெளிப்பாடா? அந்த புள்ள அப்பயாவது திருந்தி நடக்கட்டும், அப்பயாவது, அதுதான் நான் நோக்கம். அப்ப அல்லாஹ் இந்த மாதிரி சோதனைகளை விடுவது ஒரு புறத்துல நமக்கு சோதனை என்றாலும் மறுபுறத்தில் அது நம்மட நல்லதுக்கு தான் அல்லாஹ் செய்யலாம். இதை பார்த்து உனக்கு ஞாபகம் வரலையா என்ன பத்தி, இதை பார்த்து நீ திருந்த மாட்டியா என்பதற்கு. எனவே சோதனைகள் ஒரு வகையில் அது கஷ்டமாயிருந்தாலும் மறுவகையில் அது நன்மையைத்தான் உண்டாக்குது. எனவே தான் அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான், சில நபிமார்களுடைய வரலாறை சொல்ற நேரத்தில் நீங்க படிச்சிருக்கீங்க, நான் நிறைய சந்தர்ப்பத்தில் சொல்லி மிக்கிறேன். உதாரணமா நீங்க பாருங்க, யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம், அல்லாஹ் தஆலா யாரை பிடிச்சாங்க? அந்த மக்கள் காபிர்களா இருந்தாங்க, யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்துக்கு மாறு செஞ்சாங்க, அப்படித்தானே? யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்துடைய சமுதாயத்தில் அல்லாஹ் தஆலா படிப்பினைக்காக பிடிச்சது யாரு தெரியுமா உங்களுக்கு? யாருன்னு யாரை பிடிச்சான்? யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்தை பிடிச்சான். ஏன் சொல்லுங்க பாப்போம். அல்லாஹ்வோட நிர்வாகத்தை சரியா நம்ம விளங்குறதுக்கு இந்த வசனமெல்லாம் ரொம்ப ஒரு பெரிய ஒரு விஷயம். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்தை ஏன் பிடிக்கணும், காபிர்களை பிடிக்காம? அவங்களே மீன்ல முள்ளுக்குள்ள வைக்கணும், மீனுக்குள்ள கொண்டு வைக்கணும், என்ன காரணம் அப்படின்னு சொன்ன அல்லாஹ் இதை சொல்றான். நான் அந்த யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வரலாறு சொல்லல. அல்லாஹ் சொல்றான், இன்னல்லதீன ஹக்கத் அலைஹிம் கலிமத்து ரப்பிக் லா யுமினூன், யார் மீது அல்லாஹ்வுடைய வேதனை விதியாகி விட்டதோ, அல்லாஹ்வோட வார்த்தை வேதனைக்கான அந்த வார்த்தை உறுதியாகி விட்டதோ அவங்க ஈமான் கொள்ள மாட்டாங்க. அல்லாஹ் சொல்றான், லவ் ஜாஅத்ஹும் குல்லு ஆயத்தின் ஹத்தா யரவுல் அஸாபல் அலீம், அல்லாஹ்வோட கடுமையான வேதனையை அவர்கள் காணுகிற வரையும் எவ்வளவு பெரிய அத்தாட்சியை நாம் காட்டினாலும் அவங்க நம்ப மாட்டாங்க. ஃபலவுலா கானத் கரியத்துன் ஆமனத் ஃபனஃபஹா ஈமானுஹா, இவர்களுடைய இந்த கிராமவாசிகளுடைய அவர்கள் ஈமான் கொண்டு அவர்களுடைய ஈமான் அவர்களுக்கு உதவி செய்திருக்க கூடாதா என்று அல்லாஹ் கேட்டுவிட்டு, இல்லா கௌம யூனுஸ், யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்துடைய சமுதாயத்தை தவிர மற்ற மக்கள் எல்லாம் ஈமான் கடைசி வரைக்கும் கொள்ளல. ஆனா ஒரே ஒரு சமுதாயம் கடைசி நிமிடத்தில் ஈமான் கொண்டாங்க. யூனுஸ் நபி நினைச்சாங்க இந்த மக்கள் அழிக்கப்பட போறாங்கன்னு ஊரை விட்டு கிளம்பிட்டாங்க. ஆனால் அல்லாஹ் என்ன செஞ்சான், யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்தை தான் தண்டிச்சான். எதுக்கு நீ அவசரப்பட்டா? நீ அவசரப்படலாமா? தண்டிக்கிறது மன்னிக்கிறது என்பது ஓண்ட வேலையா ஏண்ட வேலையா? அந்த மக்கள் ஈமான் கொண்டார்கள். அல்லாஹ் சொல்றான், அவர்கள் இல்லா கௌம யூனுஸ் லம்மா ஆமனு கஷஃப்னா அன்ஹும் அஸாபல் ஹிஜ்ஸ், அவங்க ஈமான் கொண்டுட்டாங்க. பார்க்குறாங்க அல்லாஹ் எங்களை அழிச்சு போடுவாங்க, இந்த பயத்தில் என்ன செஞ்சாங்கடா, அல்லாஹ்வை ஈமான் கொண்டு விட்டார்கள். கஷஃப்னா அன்ஹும் அஸாபல் ஹிஜ் ஃபில் ஹயாத்தி துன்யா, அவர்களுக்கு இந்த உலகத்தில் அவர்களுக்கு நாம் வழங்க இருந்த அந்த தண்டனையை அவர்களை விட்டு நீக்கி விட்டோம். அது கூட யூனுஸ் நபியை பிடிச்சது. பிடிக்கப்பட வேண்டிய ஆள் யார்? இவங்க. ஆனா அப்ப இதுல நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம் என்னடா, கடைசி மூமெண்ட் வரைக்கும் அவங்களை அழிக்கிறது அல்லாஹ்வோட திட்டம் இல்லை. கடைசி டைம்லயாவது ஈமான் கொள்றாங்களான்னு அல்லாஹ் தஆலா பார்க்கிறான். இதே மாதிரி நீங்க பாருங்க, ஃபிரௌனுடைய சமுதாயம் அழிக்கப்பட்டது நமக்கு தெரியும். மாபெரும் அழிவு, கடலுக்குள்ள அழிவு விட்டாங்க. அந்த சமுதாயம் சும்மா அழிக்கப்படல. அல்லாஹ் இது குர்ஆன்ல அழகா சொல்றான், ஃபைதா ஜாஅத்ஹும் ஹஸனத்துன் ஃபைதா ஜாஅத்ஹுமுல் ஹஸனா, அவர்களுக்கு ஒரு நல்ல விஷயம் நடந்தால் காலு லனா ஹாதிஹி, மூசா நபி கிட்ட போய் சொல்றாங்க, பாத்தீங்களா எங்களுக்கு எவ்வளவு நல்ல விஷயம் நடந்ததுன்னு சொல்றாங்க. வஇன் துஸிபுஹும் ஸய்யிஅத்துன், அவர்களுக்கு ஏதாவது ஒரு மோசமான விஷயங்கள் நடந்தால், ஒரு சோதனை நடந்தால், யத்தையரு பி மூசா, மூசாவே உன்னால தான் இந்த இதெல்லாம் எங்களுக்கு நடக்கும், உன்னோட அபசகுணம் தான், உன்னுடைய துர்ப்பாக்கியம் தான் எங்களுக்கு இப்படி நடக்கிறது என்று சொன்னார்கள். மூசாவும் மாஹு, அல்லாஹ் சொல்றான், அலா இன்னமா தாயிருஹும் இன்தல்லாஹ், அவர்களுடைய அபசகுணம் எல்லாம் அல்லாஹ்விடத்தில் இருக்கிறது. வலாக்கின் அக்ஸரஹும் லா யஅலமூன், அதிகமானவர்கள் அவர்கள் அறிந்து கொள்ள மாட்டார்கள். அல்லாஹ் சொல்றான், இந்த வசனங்கள் எல்லாம் சொல்லிவிட்டு, காலு மஹ்மா தஅதீனா பிஹி மின் ஆயத்தின் லி தஸ்ஹர்னா, சொல்லிவிட்டு அடுத்த வசனத்தை சொல்றான், ஃபஅர்சல்னா அலைஹிம் தூஃபான,
இந்த மாதிரி இவர்கள் அக்கிரமம் செய்ய ஆரம்பித்த நேரத்திலே அவர்களுக்கு தூஃபான் என்னது? இந்த மழை காத்தோட அடிக்கிற மழைக்கு சொல்லுவாங்க புயல் காற்று, சூறாவளியை நாம் அவர்களுக்கு நாங்கள் ஏவி விட்டோம். வல் ஜராத வெட்டுக்கிளியை கொண்டு அவர்களை நாம் சோதித்தோம். வல் கும்மல பேரை கொண்டு அவர்களை நாம் சோதித்தோம். வத் தஃபாதிஅ தவளையை கொண்டு அவர்களை நாம் சோதித்தோம். வத்தம இரத்தத்தை கொண்டு சோதித்தோம். அட்டி சூறாவளி புயல் காத்து மழை கொட்டுது அடிக்குது. வெட்டுக்கிளின்றது ஒரு லிமிட்டுக்கு இருந்தா தான் நமக்கு அதை கண்ட்ரோல் பண்ணலாம். கோடிக்கணக்கான வெட்டுக்கிளி வந்து விவசாயத்துக்குள்ள போங்க என்ன செய்வீங்க? நடந்ததா இல்லையா? அப்போ கிட்டத்துல உங்க ஊர்ல நடந்ததானே? கோடிக்கணக்கான வெட்டுக்கிளிகள் வந்தா ஒன்றும் செய்யல. சோதனைகள் ஆக்கின உடனே அல்லாஹு தஆலா சொன்னான், தொடர்ந்து அவர்களுக்கு சோதனையை நாங்கள் உண்டாக்கினோம். வலம்மா வக அலைஹிமுர் ரிஜ்ஸ் அவர்களுக்கு சோதனை வந்தால் காலு யா மூசா, மூசாவே உது லனா ரப்பக் எங்களுக்காக நீ ரப்பிடத்தில் பிரார்த்தனை செய். இதை அல்லாஹ் நீக்கி விட்டான் என்று சொன்னால் நாங்கள் லனுமினன் லக் உன்னை நாங்கள் நம்புறோம், ஈமான் கொள்றோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் துஆ செய்வாங்க, அது நீங்கி விடும். நீங்கின ஃபலம்மா கஷஃப்னா அன்ஹுமுர் ரிஜ்ஸ் நாம் அவர்களுக்குரிய அந்த வேதனையை இல்லாமலாக்கினால் குறிப்பிட்ட காலம் வரைக்கும் பிறகும் அவர்கள் அக்கிரமத்தில் ஈடுபடுறாங்க. அல்லாஹ் இப்படியே தொடர்ந்து இவங்க செஞ்சுட்டு வந்தாங்க. இந்த சோதனை எல்லாம் அல்லாஹ் காத்து மழை புயல் இந்த மாதிரி வெட்டுக்கிளி தவளை பேனு ரத்தம் இந்த மாதிரி சோதனைகளை கொடுத்து அல்லாஹ் இவங்க சிந்திக்கணும். அல்லாஹ் சொல்றாங்க வலவுலா இது ஜாஅஹும் பஅஸுனா ததர்ரஉ நம்முடைய வேதனைகள் தண்டனைகள் வந்தபோது அவர்கள் பணிந்திருக்க வேண்டாமான்னு அல்லாஹ் கேட்கிறானே. அல்லாஹ் தஆலா இப்படி கொடுத்த நேரத்தில் அவங்க பணியல. அல்லாஹ் சொல்றான் ஃபன்தகம்னா மின்ஹும் நாம் அவர்களை பழி வாங்கினோம். فأغرقنا في اليم கடலில் அவர்களை மூழ்கடித்தோம். بأنهم كذبوا بآياتنا நமது வசனங்களை அவர்கள் பொய்ப்பித்தார்கள். وكانوا عنها غافلين அதிலே பொடுபோக்காகவே அவர்கள் இருந்தார்கள். நான் ரெண்டு வேதனை இதுக்குள்ள சொல்லிட்டேன். முதலாவது விஷயம் என்ன? இந்த மழை வெள்ளம் இந்த மாதிரி சோதனைகள் இந்த உலகத்தில் நம்ம இன்றைக்கு பார்க்கிறது, இலங்கையில் நடக்கிற மாதிரி இந்தியாவில் நடந்த மாதிரி இந்த ஒரு ஊர்கள் நடக்கிற மாதிரி இன்றைக்கு நம்ம பார்க்கிறது. ரெண்டாவது என்ன அழிவு? அழிவுண்டா மிச்சம் இல்லை, அதான் அழிவு. இந்த முதலாவது உங்களுக்கு படிப்பினைக்கு தரது, அது உண்மையான அழிவு அல்ல. ரெண்டாவது அல்லாஹ் ஒரு அழிவு ஒன்று தருவான். நம்ம என்னத்தை சிந்திக்கணும்டா, இந்த பெரிய ஒரு சோதனையை நமக்கு தந்திக்கிறது நாம் திருந்துறதுக்கு, இந்த இந்த அனர்த்தங்கள் நமக்கு திருந்துறதுக்கு அல்லாஹ் தந்திருக்கிற ஒரு அத்தாட்சி. இவைகளை கொண்டு நமது வாழ்க்கையை மாற்றணும், நமது எண்ணங்களை மாற்றணும், நமது செயல்களை மாற்றணும், நமது பேச்சுகளை மாற்றணும், அகங்காரத்தை மாற்றணும், நம்முடைய பாவங்களை மாற்றணும், அல்லாஹ்வின் பால் நாம் மீள வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹு தஆலா இவைகள் எல்லாம் நமக்கு தருகிறான் என்று நாம் சிந்தித்து மாறிட்டா அல்லாஹ் நம்மளே பிடிக்க மாட்டான். இல்லைன்னா பெருசா ஒன்று வரும், ஒருத்தனும் மிஞ்ச மாட்டோம், அவ்வளவுதான் அடி. நம்ம அதை பார்க்கிறோம் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹு தஆலா இரக்கம் உள்ளவர். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அல்லாஹ் கதப அலா நஃப்ஸிஹி ரஹ்மான், அல்லாஹ் தன் மீது இரக்கத்தை எழுதிட்டான். 6வது அத்தியாயத்திலே 12வது வசனத்தை எடுத்து பாருங்க. அல்லாஹ் தன் மீது இரக்கத்தை எழுதிவிட்டான். ஏன்? அல்லாஹ்வுக்கு 100 இரக்கம் வைக்கிறோம், அடிக்கடி இதை படிச்சிருக்கிறோம். எனவே அல்லாஹ் அழிக்கிறது என்பது அவருடைய முதலாவது திட்டம் அல்ல. முதலாவது அல்லாஹ் ஃபமஅவாஹுமுன் நார், அவர்களுடைய ஒதுங்குமிடம் நரகமாகும். குல்லமா அராது அன் யஹ்ருஜு மின்ஹா மின் கம்மின், அந்த நரகத்திலே வேதனை தாங்க முடியாது என்று அவர்கள் வெளியேறுவதற்கு முயற்சி செய்யும் போதெல்லாம் உஐது ஃபீஹா, அவர்கள் அந்த நரகத்திலே திரும்பியும் தள்ளப்படுவார்கள். வகீல லஹும் ذوقوا عذاب النار, நீங்கள் செய்து கொண்டிருந்த காரியங்களுக்காக இந்த நரகத்தை நீங்கள் அனுபவியுங்கள் என்று சொல்லப்படும். அல்லாஹ் சொல்றான், வலனுதீகன்னஹும் மினல் அஸாபில் அத்னா தூனல் அஸாபில் அக்பர் லஅல்லஹும் யர்ஜிஊன், அவர்கள் திருந்த வேண்டும் என்பதற்காக வேண்டி நாங்கள் சின்ன சின்ன வேதனைகளை அவர்களுக்கு நாம் கொடுக்கிறோம். மிகப்பெரிய வேதனையிலிருந்து அவங்க தப்புறதுக்காக வேண்டி நம்ம சின்னதாக கொடுத்து அடிக்கிறது ஏன் தெரியுமா? இந்த சுனாமி மாதிரி, இந்த வெள்ளப்பெருக்கு மாதிரி, இந்த தண்ணி மாதிரி, ஆறு உடைக்கிறது, குளம் உடைக்கிறது, இந்த பிரச்சனையால அழிவுகளை சேதங்களை நம்ம கொடுப்பது ஏன் என்று சொன்னால் அந்த பெரிய அதாபிக்கு நம்ம மேல சொன்னேன், அந்த நரகத்தில் தூக்கி போட்டா வெளியே வரலான்னு, அந்த பெரிய அதாபை விட்டும் உங்களை காப்பாற்றுவதற்காகத்தான் சின்ன சின்னதாக நாங்கள் அவர்களை சோதிக்கிறோம் என்று சூரத்து சஜதால அல்லாஹ் சொல்றான். கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, இதில் நாங்கள் என்ன விளங்குறேன்டா, அல்லாஹ் தார இந்த சோதனை கூட ஒரு சாராருக்கு அது அழிவாக இருந்தாலும் நமக்கு ஒரு அருள்னு கூட சொல்லலாம். அது இதை பார்த்ததுக்கு பிறகு நம்முடைய கடமைகளை நம்ம தவறு விட்டா, இதை பார்த்த பிறகு நம்முடைய அநீதிகளை நம்ம விடுதலை ஆகலண்டா, இதை பார்த்த பிறகு நம்ம வட்டியிலிருந்து நம்ம வெளியேறலண்டா, நம்ம எவ்வளவு பெரிய துரதிஷ்டவசம் உள்ளவர், துரதிஷ்டசாலிகள் நம்ம புரிஞ்சு கொள்ளலாம். அல்லாஹ் தஆலா ஒரு சமுதாயத்தை அழிக்கிறதுக்கு என்ன ரீசன்? சும்மா போட்டு அழிப்பானா? அழிக்க மாட்டான். அல்லாஹ் குர்ஆன்ல இதை பல இடங்கள்ல சொல்றான், வமா கான ரப்புக லியுஹ்லிகல் குரா, எந்த ஒரு ஊரார்களையும் அல்லாஹ் அழிக்க மாட்டான் பிதுல்மின் வ அஹ்லுஹா முஸ்லிஹூன், அவங்க நல்லவங்களா இருந்தா அவங்க அழிக்க மாட்டான். நீங்க சூரா 11 அத்தியாயத்துல 117 வசனத்துல பாருங்க, அல்லாஹ் சொல்றான், நீங்க நல்லவங்களா இருந்தா உங்களை அழிக்கிறதுக்கு என்ன எனக்கு இருக்குது? அப்படித்தானே? நீங்க இஸ்திக்பார் செய்து கொண்டிருக்கிறீர்கள், நீங்க அல்லாஹ்விடத்துல தௌபா செஞ்சுக்கிறீங்க, அல்லாஹ் அழிப்பானா? அழிக்க மாட்டான். அப்ப அல்லாஹ் தஆலா சொல்றான், அல்லாஹ் ஏன் அழிக்கிறான் தெரியுமா? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், சூரத்து ரூம்ல, லஹரல் ஃபஸாது ஃபில் பர்ரி வல் பஹர், தரையிலும் கடலிலும் குழப்பங்கள் அதிகரித்து விட்டன, பிமா கஸபத் ஐதின் நாஸ்,
மனிதர்கள் சம்பாதித்த அவர்களுடைய கரங்களால் தேடியவைகளுக்காக வேண்டி லியுதீகஹும் பஅதல்லதி அமிலு, அவர்கள் செய்தவை செயல்களுக்கான தண்டனை அவர்களுக்கு வழங்குவதற்காக லஅல்லஹும் யர்ஜிஊன், சில நேரம் இதையெல்லாம் பார்த்துவிட்டு அவர்கள் திருந்தலாம் மீளலாம் என்பதற்காகவும் அல்லாஹு தஆலா அவர்களுக்கு என்ன செய்கிறான், இந்த பூமியில குழப்பத்தை உண்டாக்குறான். அதே மாதிரி சொல்றான், அலம் யரவ், இவர்கள் பார்க்க வேண்டாமா, கம் அஹ்லக்னா மின் கப்லிஹிம், எத்தனை சாரார்களை உலகத்திலே நாங்கள் அழித்திருக்கிறோம், மின் கர்னின் மக்கன்னாஹும் ஃபில் அர்த் மா லம் நுமக்கின் லக்கும், உங்களுக்கு செய்து தந்த வசதிகளை விடையெல்லாம் அவர்களுக்கு இந்த பூமியிலே அநேகமான வசதிகளை நாங்கள் செய்து கொடுத்தோம். ஆனால் வஅர்சல்னா ஸமா அலைஹிம் மித்ராரா, அவர்களுக்கு தொடர்ந்து தேவையான அளவுக்கு பூமியில நாங்கள் மழைய வானத்திலிருந்து நாங்கள் வழங்கினோம். வஜஅல்னல் அன்ஹார தஜ்ரி மின் தஹ்திஹிம், அழகாக ஓடக்கூடிய ஆறுகளை எல்லாம் அவர்களுக்கு நாங்கள் கொடுத்தோம். நல்லா மழை பெஞ்சிக்கிட்டு, அப்படிதானே? ஸ்ரீலங்கா இஸ் வெரி பியூட்டிஃபுல் கண்ட்ரின்னு சொல்லுவாங்க. அரபிகள்கிட்ட கேட்டீங்க என்ன சொல்லுவாங்க? ஸ்ரீலங்கா மாஷா அல்லாஹ் ஜன்னத்துன் ஃபில் அர்த், பூமியில் ஒரு சொர்க்கம் தாங்க. எப்படி பூமியில சொர்க்கத்தை பார்க்கணும்னா ரோஹிலா ஸ்ரீலங்கா ஃபி ஸ்ரீலங்கா ஜன்னத்துன் ஃபில் அர்த்னு அரபிக்காரன் நம்மள்ட்ட சொல்லுவான். அவ்வளவு அழகான அந்த ஜன்னத்து இன்னைக்கு தண்ணீர் கிடங்குகளாக மாறி போயிருக்கிறது. இதை எப்படி நம்ம எடுக்கிறது? மாபெரும் அழிவு எடுக்கிறதா, சோதனை எடுக்கிறதா, என்ன எடுக்கிறது? இதான் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து சமுதாயத்துக்கு இந்த மாதிரி தான் நடந்து எடுக்கிறா? இல்ல, இது நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து சமுதாயத்துக்கு நடந்தா ஸ்ரீலங்காட கூகுள் மேப்ல இருந்து டோட்டல் போயிருக்கும், பார்த்தா தண்ணி தான் கிடக்கும்ல. அது அழிவே இல்லை, அது சும்மா அல்லாஹ் தஆலா கொஞ்சம் லேசா லெவல கூட்டி கொஞ்சம் கொஞ்சம் அழிச்சு எடுத்துக்கிறேன், அவ்வளவுதான். நிறைய பேருக்கு முழங்கால் இடுப்பு தான், அது தாண்டல. சில பகுதிகள் தான் அந்த மண் சரிவு, அதுவும் அழிவு தான். இல்லைன்னு ரொம்ப அதை மட்டம் தட்டி சொல்லல, அது அழிவு தான். ஆனா அல்லாஹ் சொல்ற அந்த பெரிய அழிவுண்ட பட்டியல் வராது. இதான் நான் உங்களுக்கு சொல்ல வர செய்தி. அல்லாஹ் என்ன சொல்றான்? நாங்கள் அவர்களுக்கு கொடுத்தோம், ஆறுகளை ஓட செய்தோம். அல்லாஹ் சொல்றான், ஃபஅஹ்லக்னாஹும் பிதுனூபிஹிம், அவர்கள் செய்த பாவங்களின் காரணமாக அவர்களை நாம் அழித்து விட்டோம். சுப்ஹானல்லாஹ். இன்னைக்கு மார்க்கம் என்பது ஒரு விலை மதிப்பற்ற ஒன்றாக நிறைய பேர்கிட்ட மாறிட்டு, அல்லது நேரம் கிடைச்சா கொஞ்சம் அல்லான்னு சொல்றதுக்கு இந்த மார்க்கத்தை வச்சுக்கிறாங்க, அல்லது டைம் கிடைச்சா போய் பள்ளியில் என்ன மாதிரி பார்க்கலாம் மாதிரி வச்சுக்கலாம். அவங்களோட வியாபாரத்தில் நேர்மை இல்லை, தொழிலில் நேர்மை இல்லை, வட்டி என்பது அவர்களுக்கு பாவத்தில் லிஸ்ட்ல இல்லை. அல்லாஹ் தடுத்த விஷயங்களை சர்வ சாதாரணமா செய்யறாங்க, ஹராத்தை சர்வ சாதாரணமாக செய்யறாங்க. பாவங்களுக்கு அந்த வீடுகளிலே பகிரங்கமான அங்கீகாரம் இருக்குது. ஹராம் ஹலால் பேணுதல் இல்லை, அஜினபி மஹரமி பேணுதல் இல்லை. அல்லாஹ் தடுத்தவைகளை பாவம் என்றே கருதுகிறார்கள் இல்லை என்றால் அல்லாஹ் தட்டி தான் பார்க்கணும். சில விஷயங்களை சொல்லி பார்க்கணும், சில விஷயங்களை தட்டி பார்க்கணும். அல்லாஹ் தட்டி பார்க்கறதா அந்த சோதனைகள் எல்லாம். அல்லாஹ் தஆலா சொல்றான், அவர்கள் செய்த பாவத்தின் காரணமாக அவர்களை நாங்கள் பிடித்தோம். வஅன்ஷஅனா மின் பஅதிஹிம் கர்னன் ஆகரின், அதற்கு பிறகு இன்னும் ஒரு சாராரை நாங்கள் ஏற்பாடு செய்கிறோம், உருவாக்குறோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். எனவே அல்லாஹ் இப்படி சொல்றான், நாங்கள் மனிதர்களை பலவிதமாக பிடித்தோம். ஃபகுல்லன் அகதுனா பிதம்பி, அவர்களுடைய பாவத்தின் காரணமாக அவர்களை நாங்கள் பிடித்தோம். ஃபமின்ஹும் மன் அர்சல்னா அலைஹி ஹாசிபன், வானத்திலிருந்து அவர்களுக்கு கல்மாரியை பொழிவித்தோம். இன்னும் சில பேரை மிகப்பெரிய பேரிடி பிடித்தது. இன்னும் சிலரை ஹஷஃப்னா பிஹில் அர்த், பூமிக்குள்ளே நாங்கள் சொருகி விட்டோம் அல்லாஹ் சொல்றான். அதே போல வமின்ஹும் மன் அக்ரக்னா, இன்னும் சிலரை நாங்கள் மூழ்கடித்தோம். வமா கானல்லாஹு லியுத்லிமஹும், அல்லாஹ் இவர்களுக்கு அநியாயம் பண்ணவில்லை. வலாக்கின் கானூ அன்ஃபுஸஹும் யظ்லிமூன், தங்களுக்கு தாங்களே அவர்கள் அநியாயம் செய்து கொண்டார்கள். அல்லாஹ் யாரையும் அழிக்கலப்பா, ஓண்ட செயலால உனக்கு தந்திக்கிறான்லாம். இது சிலரை தண்டனையாக, சிலருக்கு சோதனையாக, சிலருக்கு ஷஹீதாக. ஒரு அழிவுல சில பேர் ஷஹீதா மாறுவாங்க. இந்த வெள்ளத்துல மூழ்கி மூத்தா போனா ஷஹீத், இடிபாடுகளுக்குள்ள மூத்தா போனா ஷஹீத். இந்த அருளையும் அதில் வச்சுக்கிறான், தண்டனையும் வச்சுக்கிறான், மற்றவங்களுக்கு படிப்பினையும் வைத்திருக்கிறான் என்பதை நாங்கள் பார்க்க வேண்டும். கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களை, பல சமுதாயங்களை அல்லாஹ் அழிச்சேன்னு சொல்றோம். சூரா அல் ஆராஃப்ல 64வது வசனத்துல பாருங்க, ஃபகத்தபூஹு ஃபஅன்ஜைனா, நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தை பத்தி சொல்ற நேரத்துல இந்த வரலாறு உங்களுக்கு தெரியும். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தை உடனே பிடிச்சானா? அந்த சமுதாயத்தை உடனே பிடிச்சானா? இல்லை. எவ்வளவு காலம் எவ்வளவு காலம் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து சமுதாயத்துக்கு டைம் கொடுத்தான்? 950 வருஷம். பிடிக்கிறேன்னா எவ்வளவு நாள்? ஒரு 5 வருஷம் 10 வருஷத்துல பிடிச்சி 950 வருஷம் அந்த மக்கள் பட்ட பாடு. நீ பைத்தியம்னு சொன்னாங்க, நீ லூசுன்னு சொன்னாங்க, நீ வந்தா காதை பத்தினாங்க, என்ன வேணா செஞ்சாங்க. கொஞ்ச நாள் விடுங்க, அந்த அளவுக்கு பைத்தியம் தெளிஞ்சா சரியா வரும்னு சொன்னாங்க. இல்ல இவருக்கு நம்ம ஊருக்குள்ள இவருக்கு பெரிய ஆளா போகணும், பதவி மோகம் பிடிச்சின்னு சொன்னாங்க. என்னவெல்லாம் சொல்லல. அந்த நபி பொறுமையா இருந்தாங்களா இல்லையா? 950 வருடம். கடைசியா அல்லாஹ் சொல்றான், நீ ஒரு கப்பலை செய்யணும். எப்படி? ஃபஸ்னைல் ஃபுல்க பிஅயுனினா வவஹீனா, நாம பாக்குற மாதிரி எங்க வஹீன் பிரகாரம் கப்பலை செய். சரி, அதையாவது விட்டிக்கலாம் தானே. சரி, அவரோட பாட்டுக்கு அவர் கப்பல் செய்யறாரு, நம்மளுக்கு என்ன? அப்ப கடந்து போகும்போதெல்லாம் கேள்வி பண்றாங்க, என்ன புதுசா இன்னொரு பைத்தியம் முடிச்சிட்டோம், கப்பல் எல்லாம் செய்யறாங்க. அப்படி அவங்க நவுது பில்லாஹி மின்னா. அந்த நேரத்தில் நூஹ் நபி சொன்னாங்க, இன் தஸ்கரு மின்னா, எங்களையா நீங்கள் கேலி செய்றீங்க, ஃபஇன்னா நஸ்கரு மின்கும் கமா தஸ்கரு, நாங்க இப்ப கேலி செய்ய போறோம்னு சொன்னாங்க. சுப்ஹானல்லாஹில் அஸீம். அல்லாஹ் எப்படி அடிச்சான்? வானத்துக்கு சொன்னா ஊத்துண்டான், பூமிக்கு சொன்னா தண்ணியை கொண்டு வாண்டான். வானத்திலிருந்து தண்ணி பூமியிலிருந்து கொட்டுது. அல்லாஹு அக்பர்.
எந்த அளவுக்கு அழிச்சான்னு சொன்னா வஹிய தஜ்ரி பிஹிம் ஃபீ மௌஜின் கல் ஜிபால். நூஹ் நபியோட கப்பல் மலைகளை போன்ற அலைகளுக்கு மத்தியில போச்சுன்னு சொன்னான். எப்படி இருந்தீங்க அந்த வெள்ளம்? அதுதான் வெள்ளம். இதெல்லாம் டம்மி, டெமோ. சும்மா அப்படி தண்ணி வருது ஆறு, அது சும்மா ஒரு 100 பேர் 200 பேர் மௌத்து, அதுவும் அரிதான 200 300 400. நான் இதை சிம்பிளா சொல்றேன்னு நினைக்குவான். அல்லாஹ்ட அழிவுன்றது இதல்ல, அதை நீங்க புரிஞ்சு கொள்ளணும். அல்லாஹ் சொல்றான் வஹிய தஜ்ரி பிஹிம் ஃபீ மௌஜின் கல் ஜிபால். நூஹ் நபியோட கப்பல் எங்க இருந்தது? மலைக்கு மேல கப்பல் போய் குந்திரண்டா எவ்வளவு தண்ணி இருந்திக்கும் யோசிச்சு பாருங்க பாப்போம். அல்லாஹ் புட்டிச்சான் ஒரு புடி. அல்லாஹ் சொல்றான், எப்படி சொல்றான்? நாங்கள் அவர்களை அழித்தோம். வஅக்ரக்னல் லதீன கல்லபூ பிஆயாத்தினா. நமது வசனங்களை பொய்ப்பித்தவர்களை மூழ்கடிச்சோம். ஒருத்தன் மிச்சம் இல்ல. அழிவுண்டா அதுதான், டோட்டல் ஜீரோ. நல்லவர்களை மட்டும் அல்லாஹ் காப்பாற்றுவான். ஆது சமுதாயத்தை அல்லாஹ் தஆலா சொல்றான், ஹூது வ இலா ஆதின் அஹாஹும் ஹூதன். ஹூத் அலைஹிஸ்ஸலாத்தை நாம் அனுப்பினோம். அவர் சொன்னார், யா கௌமி அபுதுல்லாஹ் மா லகும் மின் இலாஹின் கைரு. அல்லாஹ்வை மட்டும் நீங்க வணங்க கூடாதா? அல்லாஹ்வை தவிர உங்களுக்கு கடவுள் இல்லை. அல்லாஹ் ஃபலா தத்தகூன், நீங்கள் அல்லாஹ்வை பயப்பட மாட்டீங்களா என்று சொன்னாங்க. அவங்க தொடர்ந்து பிரச்சாரம் பண்ணாங்க. அல்லாஹ் சொல்றான், கால் வகத் வகஅ அலைக்கும் மின் ரப்பிக்கும் ரிஜ்சுன் வ கதபுன். அல்லாஹ்விடத்திலிருந்து உங்களுக்கு தண்டனையும் கோபமும் வந்துவிட்டது. அத்துஜாதிலூனனி ஃபி அஸ்மாஇல் லத்தி சம்மைதுமுஹா அன்தும் வ ஆபாஉக்கும். நீங்களும் உங்கள் பெற்றோர்களும் பேர் வைத்துக் கொண்டு நீங்கள் வணங்கிக் கொண்டிருக்க கூடியவற்றுக்காகவா என்னோடு நீங்கள் தர்க்கம் புரிகிறீர்கள்? இதை வணங்குறதுக்கு அல்லாஹ்விடத்தில் என்ன சரி ஒரு ஆதாரம் இருக்கிறா? மானஸலல்லாஹு பிஹா மின் சுல்தானின். அல்லாஹ் எந்த ஒரு ஆதாரத்தையும் உங்களுக்கு இறக்காம இருக்கும்போது நீங்களே பேரை வச்சுக்கிட்டு நீங்க வணங்குறத எப்படி நீங்கள் நியாயப்படுத்தலாம்? ஃபன்ததிரு இன்னி மஅக்கும் முன்ததிரு. நீங்களும் எதிர்பார்க்கிறீங்க, நானும் உங்களோடு எதிர்பார்த்திருக்கிறேன் என்று சொன்ன நேரத்தில் அல்லாஹ் சொல்றான், ஃபஅன்ஜைனாஹு வல்லதீன மஅஹு. அல்லாஹ் தஆலா சொல்றா, இப்படி நாம் அந்த ஹூத் அலைஹிஸ்ஸலாத்தையும் அவர்களோடு வாழ்ந்தவர்களையும் நாம் காப்பாற்றினோம் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தின் காரணமாக. வகதனா தாபிரல் லதீன கذبوا. எவர்கள் பொய்ப்பித்தார்களோ அவர்களை வேரோடு நான் அறுத்து விட்டேன். ஒருத்தன் மிச்சம் இல்ல, எல்லாத்தையும் அழிச்சிட்டேன் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். இதே மாதிரி அல்லாஹ் தஆலா சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாற்றில் சொல்லும்போது அவர்களும் அந்த மக்களுக்கு வஇலா சமூத் அகாஹும் சாலிஹன், அதே மாதிரி சமூத் வர்க்கத்தாருக்கு சாலிஹ் நபி அல்லாஹ் தஆலா அனுப்பினான். அவரும் இதே மாதிரி பிரச்சாரம் பண்ணினாங்க. அவர்கள் அல்லாஹ் தஆலா அவங்களுக்கு அத்தாட்சியாக ஒரு ஒட்டகத்தை கொடுத்தான். அந்த ஒட்டகம் அல்லாஹ்வுடைய அத்தாட்சி, அவங்க கேட்டுதான் கொடுத்தான். அந்த ஒட்டகத்துக்கு நீங்க எதுவும் செய்யக்கூடாது என்று சொன்னார்கள், அதை நீங்கள் அறுத்துவிடக் கூடாது என்று சொன்னார்கள். ஃபஅகரூஹா ஃபஅகருன் நாக. அந்த ஒட்டகத்தை அவர்கள் குதியை தடுத்து அறுத்தார்கள். வஅதௌ அன் அம்ரி ரப்பிஹிம். அல்லாஹ்வுடைய உத்தரவுக்கு அவர்கள் மீறி நடந்தார்கள். வகாலு யா சாலிஹ் சாலிஹே யஅதினா பிமா தஇதுனா இன் குன்த மினல் முர்சலின். என்னமோ சொன்னீங்களே ஒட்டகத்தெல்லாம் அறுத்தா என்னமோ நடக்குது, நீங்க உண்மையான தூதரா இருந்தா எங்களுக்கு நீங்க சொன்ன அந்த அதாபை கொண்டு வாங்க பார்க்கலாம்னு சொன்னாங்க. அல்லாஹ் சொல்றான், ஃபஅகதத்ஹுமுர் ரஜ்ஃபா. அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பூகம்பம் ஏற்பட்டது. ஃபஅஸ்பஹு ஃபீ தாரிஹிம் ஜாசிமீன். அவர்கள் தங்களுடைய வீடுகளிலே முகங்குப்புற சவங்களாக கிடந்தார்கள். சும்மா தட்டி விடுறது அல்லாஹ்வுடைய வேதனை. இதெல்லாம் படிப்பினைகள் சகோதரர்களே. அல்லாஹ்வுடைய புட்டி இப்படிதான் இருக்கும். அல்லாஹ் சொல்றான், அவர்கள் தங்கள் வீடுகளிலே பிணமாக கிடந்தார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். லூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாற்றை சொல்றான். நீங்க குர்ஆன்ல எடுத்து பாருங்க, சூரத்துல் அராஃப்ல 56வது வசனத்துல தொடங்கி கிட்டத்தட்ட ஒரு 90 92வது வசனம் வரைக்கும் 59ல இருந்து நீங்க ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. சூரா ஆராஃப் 7வது அத்தியாயத்துல நீங்க இன்னைக்கு கண்டிப்பா போய் 59 வசனத்துல இருந்து படிங்க. கிட்டத்தட்ட ஒரு 90 வசனங்கள் அந்த வசனம் உங்களுக்கே விளங்கும். ரைட், இந்த சம்பவங்கள் எல்லாம் முடிஞ்சிருக்கு. நீங்க வாட்சி பாருங்க. அல்லாஹ் எவ்வளவு அழகா எல்லாத்தையும் நான் சொல்ல இல்லாத டைம் அதுக்கு இடம் கொடுக்காது. லூத் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மக்கள்கிட்ட சொன்னார்கள், அத்தூனல் ஃபாஹிஷா, மானக்கேடான ஒரு விஷயத்தை நீங்கள் செய்கிறீர்கள். என்ன செஞ்சாங்க? இன்னைக்குள்ள இந்த LGBTQன்னு ஒன்று சொல்றாங்களே, இந்த அசிங்கத்தை இன்னைக்கு உலக நாடுகளில் சிலது சைன் வச்சு ஓகே அது ஒரு பிரச்சனை இல்லாத மனித ஃப்ரீடம் ஆயிடும். மிருகத்தனத்தை மிருகமே செய்யாதத இது மனித சுதந்திரம் சொல்லி அதுக்கு வேற இஸ்லாமிய அதெல்லாம் விட்டு நம்ம கண்டுகொள்ளப்படாது அப்படின்னு போறாங்க. அல்லாஹ் சொல்றான், நீங்க மோசமான ஒரு வேலை செய்றீங்க. மா சபகக்கும் பிஹா மின் அஹதி மினல் ஆலமீன். இந்த உலகத்துல யாருமே இதுக்கு முன்னுக்கு செய்யாத அசிங்கமான ஒரு வேலையை செய்கிறீர்கள். இன்னக்கும் லதஅதூன ரிஜால ஷஹவத்தன் மின் தூனின் நிசா. பெண்களை விட்டுவிட ஆண்களிடத்தில் நீங்கள் உங்கள் ஆசைகளுக்காக நீங்கள் செல்கிறீர்களே, நீங்கள் மோசமான ஒரு சமுதாயம் என்று சொன்னாங்க, கண்டிச்சாங்க. அந்த மக்கள் சொன்ன விஷயம் என்ன? பிழையை ஏற்றுக்கொள்ளணுமா இல்லையா? அந்த மக்கள் என்ன சொன்னாங்க? ஒமா கான ஜவாபு கௌமி இல்லா அன் காலு. அந்த மக்கள் என்ன பதில் சொன்னாங்கன்னு சொன்னா, அஹ்ரிஜூஹும் மின் கர்யத்திக்கும். இந்த ஆட்களை முதல்ல ஊரை விட்டு வெளியேற்றுங்க. இன்னஹும் உனாசுன் யத்தஹரூன். இவங்க ரொம்ப புனிதமான ஆட்களாம் நக்கலாம். எப்படி? முதல்ல இந்த ஊரை விட்டு வெளியேற்றுங்க. இவங்க இருக்கிறது நமக்கு பிரச்சனை. நம்மளோட ஆசைகளுக்கு விடுறாங்க இல்ல, நம்ம செய்யற விஷயங்கள் அங்கீகரிக்கிறாங்க இல்ல, நமக்கு எகைன்ஸ்டா இருக்கிறாங்க. என்ன செய்யுங்க? எங்கேயாவது நல்லதை சொல்லும் போது சில நேரம் இப்படித்தான் நமக்கு பிரச்சனை வரும். நீங்க ஊருக்குள்ள போய் ஒரு பாவத்தை தடுத்து பாருங்க பார்ப்போம். வட்டி வாங்குறவன் இன்னைக்கு ஜும்மாவில் மிம்பர்ல ஏறும்போது வட்டியை பத்தி பேசினார் என்ற குற்றச்சாட்டுக்காக மௌலவியை விளக்கினாங்க. நான் இடங்களை சொல்ல விரும்பல, சொன்னா ரொம்ப அசிங்கமா இருக்கும். என்னடா மௌலவியில பிரச்சனை? இல்ல வட்டியை பத்தி பேசினா நிர்வாகம் பேச வேண்டாம்னு சொல்லி வச்சுனா, நீ யார் நிர்வாகம் செய்யறதுக்கு?
ரப்புடைய நிர்வாகம் தான் உலகத்தில் நடக்குது. நீ நிர்வாகம் பேசி மௌலவி வட்டியை பேசப்படாது. முதலாவது ஒன்று தலைவர்லேருந்து வெளியே வரட்டும். போ, உனக்கு மார்க்கம் தெரியல, ஒன்றும் தெரியல, நீ பள்ளியில் வேற தலைவர். இன்னைக்கு தலைமைத்துவத்தில் நிலைமை அப்படித்தான் இருக்குது. மார்க்கம் தெரியல, மௌலவிக்கு இவர் தான் வழிகாட்டுறது. மௌலவி ஹுத்பாவுக்கு இவர் துண்டு எழுதி கொடுக்கணும். இவருக்கு குல்ஹுல்லா சூரா கூட ஒழுங்கா தெரியாது. வழங்குதா? அப்ப சொன்னாங்க இவங்கெல்லாம் ரொம்ப தூய்மை பேசுற ஆட்கள், ஊரை விட்டு வெளியேற்றுக்கண்டாங்க. அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சான்னு பாருங்க. ஃபஅன்ஜைனாஹு வ அஹ்லஹு, லூத் அலைஹிஸ்ஸலாத்தையும் அவருடைய குடும்பத்தையும் நாம் பாதுகாத்தோம். இல்லம்ராத்தஹு, அவர மனைவியை தவிர. ஏன் மனைவி மாறு செஞ்சாங்க? நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடையும் லூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய மனைவி என்ன செஞ்சாங்க? கானதா தஹ்த அப்தைனி மின் இபாதினா ஸாலிஹின் ஃபஹானதாஹுமா, ரெண்டு நல்லடியார்களுக்கு மனைவிகளாக இருந்தார்கள், அவர்கள் ரெண்டு பேரும் மாறு செய்து விட்டார்கள். அல்லாஹ் சொல்றான் மனைவியை தவிர அவருடைய குடும்பத்தை நாங்கள் பாதுகாத்தோம். வஅம்தர்னா அலைஹிம் மத்ரன், அவர்கள் மேல வானத்திலிருந்து கல்மாரியை நாங்கள் சொரிந்தோம். மழைனா கல்மழை. வேற ஹதீஸ் குர்ஆன் வசனம் வருது, ஃபந்துர் கைஃப கான ஆகிபத்துல் முஜ்ரிமீன், கெட்டவங்களோட முடிவு எப்படின்னு பாருங்க. அல்லாஹ் சொல்றான் ஃபலம்மா ஜா அம்ருனா, நம்முடைய உத்தரவு வந்தபோது அல்லாஹ் தஆலா சொல்றான் ஜஅலஹா ஆலிஹா வ சாஃபிலஹா, பூமியை அப்படி பெரட்டி விட்டான். அப்படி மேல தான வானமிக்கும், இவங்களுக்கு இப்படி பெறலு எப்படிக்கும்? எவ்வளவு பெரிய அதாப்! இதுதான் அல்லாஹ்வுடைய பெரிய அதாப்ன்றது. வழங்கா சொல்லு, அவர்களுடைய கீழ்ப்புறத்தை நாம் மேல்புறமாக நாங்கள் மாற்றி விட்டோம். வஅம்தர்னா அலைஹா ஹிஜாரத்தன், அவர்களுக்கு கல்மாரிகளை நாங்கள் சொரிந்தோம், சுடப்பட்ட கற்களை அவர்கள் மீது சொரிந்து விட்டோம் என்று அல்லாஹ் தஆலா சூரா ஹூத்ல 82ல சொல்றான். மேல சொன்னது சூரா ஆராஃப்ல 82. இன்னைக்கு சூரா ஆராஃப கண்டிப்பா படிச்சு பாருங்க. அதே மாதிரி சூரா ஹூத்ல 11ஆம் வசனத்திலிருந்து படிங்க. எல்லா நபிமார்களுடைய வரலாறுகளையும் அவர்களுடைய சமுதாயம் அழிந்ததையும் அல்லாஹ் சொல்றான். ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்துடைய சமுதாயம் அவங்க சொன்னாங்க, இந்த அளவை நிறுவையிலுக்கு அநியாயம் பண்ணாதீங்கடாப்பா, வாங்கும்போது கூட வாங்குறது, கொடுக்கும்போது குறைச்சிடுறது, இந்த அளவை நிறுவையில மோசடி செய்யாதீர்கள், அல்லாஹ்வை மட்டும்தான் நீங்கள் வணங்க வேண்டும் என்று சொன்ன நேரத்தில், அது மாத்திரமல்ல மக்களை வழிகெடுப்பதற்காக பாதை ஓரங்களிலே இருந்து கொண்டு இவர்களை வழிகெடுக்காதீர்கள் என்று சொன்னபோது அவர்கள் கேட்கல. அல்லாஹ் சொல்றான் காலல் மலஉல் லதீன இஸ்தக்பரு மின் கௌமி, அந்த சமுதாயத்திலே பெருமை அடித்த மக்கள் சில பேர் சொன்னார்கள், பிரமுகர்கள் சொன்னார்கள், லனுக்ரிஜன்னக யா ஷுஐப் வல்லதீன ஆமனு மஅக ஃபீ மின் கர்யத்தினா, எங்கட ஊர்ல இருந்து உங்களையும் உங்களை ஈமான் கொண்டவர்களை நாங்கள் வெளியாத்துவோம். இந்த அளவு நிறுவை பத்தி அல்லாஹ் பத்தி இதுக்கு பிறகு எங்கட நீங்க பேசக்கூடாது என்று சொன்னார்கள். அல்லாஹ் சொல்றான் நீங்க என்ன செய்ய வேண்டும், நாங்களை வெளியேற்றுவோம், நீங்கள் உங்களுடைய மார்க்கத்தை விட்டு எங்களோடு நீங்கள் சேர்ந்து கொண்டாலே தவிர உங்களை நாங்கள் விட மாட்டோம். ஷுஐப் நபி கேட்டாங்க, நாங்க விருத்தாலுமா உங்களோட சேர்க்க போறீங்கன்றாங்க. நாங்க விருப்பம் இல்லப்பா, உங்களோட கொள்கை பிழை, நீங்க அநியாயம் பண்றீங்க, உங்களோட எப்படி நாங்க சேருவோம், நாங்க விருத்தாலும் நீங்க சேர்ப்பீங்களா? அப்படி நாங்கள் செய்துவிட்டால் அல்லாஹ்வின் மீது நாங்கள் மாபெரும் குற்றத்தை செய்தவர்களாகி விடுவோம். அல்லாஹ் எங்களை காப்பாற்றிக்க பிறகு நாங்கள் எப்படி உங்களுடைய இந்த வழிமுறைக்கு நாங்கள் வருவோம் என்று சொன்ன நேரத்தில் அல்லாஹ் அந்த வசனத்தில் கடைசியா சொல்றான், ஃபஅஹதத்குமுர் ரஜ்ஃபா, பூகம்பம், அதுவும் என்னது மிகப்பெரிய ஒரு பூகம்பம் அவர்களை பிடித்தது. ஃபஅஸ்பஹு ஃபீ தாரிஹிம் ஜாசிமீன், அவர்கள் தங்கள் வீடுகளிலே பிணங்களாக கிடந்தார்கள் என்ற செய்தியை அல்லாஹ் தஆலா சொல்லிவிட்டு சூரத்துல் ஆராஃப்ல 94வது வசனத்துல 94 வரைக்கும் பாருங்க, 59ல இருந்து 94வது வசனத்துல சொல்றான், வமா அர்சல்னா ஃபீ கர்யத்தின் மின் நபியின், நாங்கள் எந்த ஒரு கிராமத்துக்கு எந்த ஒரு நபி அனுப்பினாலும் இல்லா அஹதுனா அஹ்லஹா பில் பஸாய் வதர்ரா, அந்த சமுதாயம் மறுக்கின்ற நேரத்தில் சில கஷ்டங்களை கொடுத்து நாங்கள் சோதிப்போம். ஏன்? லஅல்லஹும் யதர்ரூன், அவர்கள் பணிய வேண்டும் என்பதற்காக. அல்லாஹ் தஆலா பணியன்றதுக்கு தான் இதெல்லாம் செய்றான். அவர்கள் பணிந்து விட்டால் அல்லாஹ் அவர்களை விட்டுருவான். ஆகவே சகோதரர்களே, நாம் இதுவரை நேரமும் பார்த்ததில் சுருக்கத்தை நீங்க புரிஞ்சுப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். முதலாவது விஷயம் என்னன்னு சொன்னால், இந்த உலகத்திலே அல்லாஹ் தஆலா ஏற்படுத்துகிற எந்த ஒரு அழிவாக இருந்தாலும் ஒன்றும் அது சின்னதாக இருக்கும். சின்ன விஷயமா இருந்தா அல்லாஹ் தஆலா என்ன நாடுகிறான், சிலர் அதிலே அழிக்கப்படுகிறார்கள், சிலர் அதிலே ஷஹீதுகளாக்கப்படுகிறார்கள், இன்னும் சிலர் அதிலே படிப்பினை பெறுகிறார்கள். இந்த 3 விஷயம் இருக்குது. சில நேரம் பிரச்சனை ஒன்றாக இருக்கும், விளைவுகள் 3ஆக இருக்கும். அந்த காலரா நோய் வருது, ஒரு ஆளுக்கு அதாபு, இன்னொரு ஆளுக்கு ரஹ்மத்து, மூணாவது ஒரு ஆளுக்கு படிப்பினை. முதலாவது ஆள் அழிஞ்சு போவார். அல்லாஹ் தஆலா சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அல்லாஹ் அவரை அந்த நோயை கொண்டு தண்டிக்கிறான். மூமின்களுக்கு அது சோதனை, மூன்றாவது சாராருக்கு அது ஒரு. அப்ப இந்த வகையில இந்த இலங்கையில நாம் இன்றைக்கு பல விஷயங்களை பார்க்கிறோம், பல செய்திகளை கேள்விப்படுறோம். இந்த மீடியாக்கள் கொஞ்சம் கைகாலெல்லாம் வச்சு சொல்றாங்க, ஆனா உண்மையான மாபெரும் அழிவு தான், அதுல மாற்று கருத்து இல்லை. இந்த மீடியாவில் உள்ளவங்களுக்கு யூடியூபர்கள்லாம் வந்து வியூஸை கூட்டணும். இல்லாத ஒரு சின்ன பள்ளத்தை காட்டி பார்த்தீர்களா இலங்கையின் பேரழிவை, ஒன்றும் இல்லடா, அது குளத்துக்குள்ள கொஞ்சம் தண்ணி கூட கிடக்குது, அவ்வளோதான் பிரச்சனை, இதை ஹைலைட் பண்ணி பேரழிவு, இந்த மாதிரி மெசேஜ்களும் வருது. இன்னும் சொல்ல போனால் சிலவங்க மெசேஜ் அனுப்புறாங்க, நாம பதறி போய் சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ்னு பார்த்தா ஏஐல மெசேஜ் போடுறாங்க. இது ஒரு புறம் நடந்தாலும் மாபெரும் ஒரு பதற வைக்கிற பல நிகழ்வுகளை நாம் அந்த நாட்டில் கேள்விப்படுறோம். உண்மையிலே நாம் அல்லாஹ்விடத்தில் அவங்களுக்காக துஆ செய்யணும். இப்போதான் ஓரளவுக்கு அந்த இடங்கள் மீட்சி பெறுகிறது. ஆனால் என்னதான் மீண்டு வந்தாலும் அவங்கள முழுமையாக ரீகவர் பண்ணுறது அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் முடியும். அவங்களோட வீடுகள் அழிக்கப்பட்டிருக்குது, உயிர்கள் காவு கொள்ளப்பட்டிருக்குது, பொருளாதாரங்களை டோட்டலாக இழந்து நிறைய பேர் இருக்காங்க. சில நகரங்கள், குறிப்பாக அந்த இலங்கையில் அந்த கம்பளன்னு சொல்லி ஒரு ஊர் முழுசாக தண்ணீரில் மூழ்கியது.
சில இடங்கள்ல கிட்டத்தட்ட ஒரு 20-30 வீடுகள் அப்படியே மண்ணுக்குள்ள அடிபட்டு போய் பல உயிர்கள் காவு கொள்ளப்பட்டது. எனது அநியாயமாக சில பேர் வந்து நீருக்குள்ள மூழ்கினார்கள், மௌத்தாகினார்கள். இப்படி நிறைய விஷயங்களை கேள்விப்படுறோம். இதெல்லாம் வெறுமனே நாம யூடியூப்லையும் ஃபேஸ்புக்லையும் இதுலையும் பார்த்து மாஷா அல்லாஹ் நல்ல அழி இன்னும் கொஞ்சம் அழிஞ்சு நல்லா இந்த மாதிரி சில ஆக்களை பாருங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும். அப்படி நினைக்கப்படாது. யா அல்லாஹ் எங்களை காப்பாத்தி அல்லாஹ். நாங்க செய்ய வேண்டிய விஷயம் என்ன? லௌலா இது ஜாஅஹும் பஅசுனா ததர்ரூ. நம்முடைய சோதனைகள் அவர்களை வந்தடைந்த போது அவர்கள் பணிந்திருக்க கூடாதா? யா அல்லாஹ் எங்களை காப்பாத்தியா அல்லாஹ், எங்களுக்கு இந்த பூமி அதிர்ச்சி இல்லாம எங்களை காப்பாத்திட்டே யா அல்லாஹ், எங்களுக்கு இந்த மாதிரி. இப்போ நாங்களாம் நினைக்கிறோம் மாஷா அல்லாஹ் நாங்கள் ஓமான்ல வெரி சேஃப்டா, நல்ல சேஃப்டி தான் தெரியும். போன வருஷம் பார்த்தேன் லேசான ஒரு சேஃப்டியை. போன வருஷமா அதுக்கு முதல் வருஷமா அந்த டேமால வந்து தண்ணி அல்லாவுக்கு பெரிய விஷயமெல்லாம் இல்லை. அல்லாஹ் விட்டு பார்த்துக்கிட்டான். இப்போ முந்தி இப்படி தான் இந்த சுனாமி வந்த நேரத்தில் மலைநாட்டில் உள்ளாக்களுக்கெல்லாம் பெரிய சந்தோஷம், ஏதோ அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் எங்களை மலைநாட்டில் படைச்சிட்டாங்க. இப்போ என்ன செய்யுது? மலைநாட்டுக்குள்ள தான் பெரிய பாதிப்பு. இப்போ எங்கேயுமே அல்லாஹ்வுடைய அனுமதியோடு தான் நீங்கள் பாதுகாப்பாக்கிறீங்க. இது நாங்கள் சேஃப்டியான, அதாவது இன்னும் கொஞ்சம் பேர் சந்தோஷத்தில் இந்த ஓமான் வந்து அந்த பூமி அதிர்ச்சி வளையத்துக்குள்ள இல்லையா, பெரிய சந்தோஷம் அவங்களுக்கு, பெரிய கண்டுபிடிப்பு. அல்லாஹ் நினைச்சான்னு சொன்னா நீங்க என்னத்தை நினைக்கிறது கிரியேட் பண்ணுவான் அல்லாஹ், என்ன நடக்கணும்னு கேட்கிற. ஆகவே நாம சேஃப்டியா இருக்கிறோம்ன்ற நினைப்பு முதல்ல எடுத்துருங்க. நீங்க என்ன சேஃப்டியா இருக்கிறீங்க? பூமியில வானத்துக்கு கீழே தான் இருக்கிறீங்க. மழை கொட்டுறதுக்கான இடம் இருக்குது, பொங்கி உழுதுக்கான இடம் இருக்குது. என்னது பூமி அதிர்றதுக்கு 7.9 நம்ம 6.லேயே கிட்டத்தட்ட ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னுக்கு ஆடிச்சுது. அது இன்னும் ஒரு 2-3 கூடினா நம்ம நிலைமை என்ன? எனவே நம்ம யாரும் சேஃப்னு நம்ம சந்தோஷப்படக்கூடாது. நம்ம யா அல்லாஹ் எங்களை காப்பாத்தி யா அல்லாஹ், யா அல்லாஹ் எங்களுக்கு நல்ல ஒரு மௌத்தத்தா யா அல்லாஹ், யா அல்லாஹ் அழிவுகள்லேருந்து எங்களை காப்பாத்தி யா அல்லாஹ், நாங்கள் மூமினாக வாழ்றோம் யா அல்லாஹ், பாவத்திலேருந்து ஒதுங்குறோம் யா அல்லாஹ், எங்கள் அநியாயங்கள்லேருந்து நாங்கள் விடுபடுறோம் யா அல்லாஹ், யா அல்லாஹ் உனக்கு விருப்பமான ஒரு வாழ்க்கையை நாங்கள் வாழ்றோம் யா அல்லாஹ், உன்னுடைய தௌஃபீக்கை எங்களை வாழ்க்கையில செய்ய அல்லாஹ், எங்கெல்லாம் மக்கள் அழிகிறாங்களோ யா அல்லாஹ் அவங்கள பாதுகாத்துறியா அல்லாஹ், அவங்கள அந்த மார்க்கத்தில் அவங்கள வாழவை யா அல்லாஹ், அவங்கள பாவத்திலிருந்து தூரமாக்கியா அல்லாஹ், அந்த சமுதாயத்தின் மீது உங்களோட உதவியை யா அல்லாஹ் நீ சொரிஞ்சிரியா அல்லாஹ், அவங்களுக்கு பாதுகாப்பு கூடிய அல்லாஹ், அவங்களோட கஷ்டங்களில் மீளுவதற்கான வழிகளை கூடிய அல்லாஹ்னு அல்லாஹ்விடத்தில் சரண ஃபஃபிர்ரு இலல்லாஹ், அல்லாஹ்விடத்தில் மட்டும்தான் உங்களுக்கு மீளுமிடம் இருக்கிறது. நீங்கள் பாவத்தால் சோதிக்கப்பட்டால் அல்லது நோய்களால் சோதிக்கப்பட்டால் வறுமையால் சோதிக்கப்பட்டால் அல்லாஹ் மட்டும்தான் உங்களோடு இருப்பான். வமன் நஸ்ரு இல்லா மின் இந்தில்லாஹ், உதவி என்பது அல்லாஹ்விடத்தில் தவிர வேறு எங்கிருந்து வரப்போகிறது? மையன் சுருக்குமுல்லாஹு ஃபலா காலிப லக்கும், அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்து விட்டார் என்றால் உங்களை யாரும் மிகைத்து விட முடியாது. வமன் யஹ்துலுக்கும் ஃபமன் தல்லதி யன்சுருக்கும் மின் பாதி, அவன் உங்களை கைவிட்டு விட்டான் என்றால் அல்லாஹ்வை தவிர உங்களுக்கு உதவி செய்கிறவர்கள் யார்? அல்லாஹ் கேட்கிறான். கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, நாம் சேஃப்டின்னு அந்த எண்ணத்தை இன்றிலிருந்து தூக்கிடுங்க. நம்ம சேஃப்டி இல்லை, அல்லாஹ்வோட வாழ்ந்தா மட்டும்தான் நம்ம சேஃப்டி. நம்மளோட வாகனங்கள் தவறி போய் நம்ம மூத்தா போக மாட்டோம்ன்றதுக்கு எந்த உத்தரவாதம் நமக்கு இல்லை சகோதரர்களே. நமது வீடுகள் பாதுகாப்பாக இருக்கும் எந்த உத்தரவாதம் இல்லை சகோதரர்களே. நம்மளுக்கு எந்த விதமான ஆபத்தும் வராது என்பதற்கு எந்த உத்தரவாதம் இல்லை. மணிக்கூட வாங்கி வச்சுக்கிட்டு இந்த வாட்ச் வாங்கி எத்தனை வருஷம் கேரண்டின்னு கேட்கறான், இவன் 4 மாசத்துல போறான், இது எத்தனை வருஷம் கேட்கறான். நம்மளோட பாதுகாப்பை நம்ம யோசிக்கிறோமா? ரப்புல் ஆலமீனோட நமது தொடர்புகளை கூட்டணும். அல்லாஹ் சொல்றான், யா இபாதி அல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம், தங்களுக்கு தாங்களே அநீதி இழைத்துக் கொண்ட என்னுடைய அடியார்களே, லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய இரக்கத்திலே நீங்கள் அவநம்பிக்கை இழந்து விடாதீர்கள். இன்னல்லாஹ யக்ஃபிரு ذுனூப ஜமீஆ, அல்லாஹ் எல்லா பாவத்தையும் மன்னிப்பதற்காக இருக்கிறான். எனவே நாம் செய்ய வேண்டிய விஷயம் அல்லாஹ்வுடைய இரக்கம் நமக்கு வரணும், அல்லாஹ் நம்ம மேல இரக்கப்படணும். அல்லாஹ்வுடைய இரக்கத்தை நாம் அடைந்து கொள்வதற்கான வழிகளில் அல்லாஹ் நிறையவே நமக்கு சொல்கிறான். இர்ஹமு மன் ஃபில் அர்த், இந்த பூமியில் உள்ளவர்கள் மீது நீங்கள் இரக்கம் காட்டுங்கள். யர்ஹம்கும் மன் ஃபிஸ் ஸமா, வானத்தில் உள்ளவன் உங்கள் மீது இரக்கம் காட்டுவான். எனவே அல்லாஹ்வுடைய இரக்கத்தை அடைந்து கொள்வதற்கான பாதைகளை நாங்கள் தேட வேண்டும். அதுதான் நமக்கான பாதுகாப்பு. நாம் அல்லாஹ்வோடு எந்த அளவுக்கு உண்மையான நேசர்களாக இருக்கிறோமோ அதுதான் நமக்கான பாதுகாப்பு என்பதை நாம் ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது. எனவே இது மாதிரியான இன்சிடென்ட்களை, இது மாதிரியான அழிவுகளை, அது இலங்கையில் நடக்கக்கூடியதா இருந்தாலும் அல்லது நாளைக்கு வேறு இடத்துல நடந்தாலும், அது இந்தியாவில் நடந்தாலும், உலகத்தில் எங்க நடந்தாலும், இவைகள் வெறுமனே நமக்கு நேரத்தை போக்காற்ற நல்ல ரசிக்கக்கூடிய வெறும் சீன்களாக மட்டும் இல்லாம இவ்வளவு நடக்குது, எனக்கும் அல்லாஹ்வுக்கும் என்ன தொடர்பு, நாளைக்கு ஏண்ட பகுதியில் இது வராது என்பதற்கு என்ன உத்தரவாதம்? அழகாக காட்சியளித்த அந்த நகரங்கள், அந்த ஊர்கள், அந்த நாடு இன்றைக்கு அதாவது தண்ணீர் படுகொலிகளாக காட்சியளிக்கிறது. அந்த மக்கள் நினைச்சிப்பாங்களா இந்த ஊர்கள் எல்லாம் அழிஞ்சு போகும், நாங்கள் எல்லாம் இப்படி சோதிக்கப்படும் நினைச்சிப்பாங்களா? அல்லாஹு அக்பர். இவைகள் நமக்கு காட்சிகள் அல்ல, இவைகள் நமக்கு சீன் அல்ல, நமக்கு வியூஸ் அல்ல. நாம் அல்லாஹ்வை நெருங்க வேண்டும் என்பதற்கு அல்லாஹ் நமக்கு தருகிற அடையாளம் என்பதை நாங்கள் தெரிந்து கொண்டு அல்லாஹ்வுடைய நேசத்தை அடைவதற்கான அந்த வழிமுறைகளை நாங்கள் தேட வேண்டும், நாம் படிக்க வேண்டும். அல்லாஹு தஆலா எல்லா விதமான சோதனைகளிலிருந்தும் துன்பங்களிலிருந்தும் அல்லாஹ் எல்லா முஸ்லிம்களையும் பாதுகாக்கணும். அவர்கள் எந்த நாட்டில் வாழ்ந்தாலும் சரி, அவர்கள் எந்த மொழி பேசினாலும் சரி, நாம் ஓமானில் இருந்தாலும் சரி, வெளிநாட்டில் இருந்தாலும் சரி, நம் அனைவரையும் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே எனக்காகவும் உங்களுக்காகவும் துஆ செய்தவனாக இன்னும் ஒரு அமர்விலே உங்களை சந்திக்கும் வரை வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.